லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் தீபாவளி 1 ஆஃபர்கள் 2 மெகா சேல் மெகா ஆஃபர் மெகா சேமிப்பு. தேசிய பாதுகாப்பு படை எனப்படும் NSG அமைப்பின் 41ஆம் ஆண்டு துவக்க விழா ஹரியானா மாநிலம் மனேசரில் நடந்தது. பயங்கரவாத எதிர்ப்பு, மக்கள் மீட்பு பணிகள் குறித்து NSG வீரர்கள் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீரர்களின் சாகசங்களை பார்வையிட்டு அவர்களை பாராட்டினார். NSG வீரர்களுக்கான சிறப்பு பயிற்சி மையத்தையும் துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசியதாவது: நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் NSG எனப்படும் தேசிய பாதுகாப்பு படையினரின் பணி அளப்பரியது. இங்கு வருவதற்கு முன் நாட்டின் பாதுகாப்பில் இன்னுயிர் நீத்த NSG கமாண்டோக்களுக்கு அஞ்சலி செலுத்தினேன். நாட்டு மக்களின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் NSG வீரர்கள் மிக துணிச்சலுடன் போராடுகின்றனர். பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பை உறுதி செய்வதில் NSG மட்டுமின்றி அனைத்து மாநில போலீசாரும் அவர்களைப் போல் செயல்பட வேண்டும். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் NSG மாநில போலீஸ் மற்றும் மத்திய படை வீரர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், அகமதாபாத், ஜம்மு ஆகிய இடங்களில் உள்ளது போல் அயோத்தியிலும் NSG மையம் அமைக்கப்படும். இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும். கடந்த 40 ஆண்டுகளாக தேசத்தின் பாதுகாப்பில் NSG வீரர்கள் பல்வேறு வீரதீர செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு 8 ஏக்கர் பரப்பளவில் 141 கோடி ரூபாய் செலவில் இன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ள NSG பயிற்சி மையம் நாட்டின் அனைத்து போலீசாருக்கும் பயிற்சி அளிக்கும் மையமாக விளங்கும். NSGயை புதிய பாதையில் அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசியல் சாசனத்தில் 370 சட்டப்பிரிவை நீக்கியதன் மூலம் பயங்கரவாதிகள் மூல வேர் அறுக்கப்பட்டது. அதன் மூலம் பயங்கரவாத சதி திட்டம் தீட்டுபவர்களின் கூடாரம் கலைக்கப்பட்டது. இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் பயங்கரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு மட்டும் தனியாக போராட முடியாது. NSG போன்ற பாதுகாப்பு அமைப்புகளின் பங்கும் அளப்பரியது. 1984 நடந்த ஆபரேஷன் அஸ்வமேத், அக்ஷர்தாம் தாக்குதல், மும்பை பயங்கரவாத தாக்குதல் போன்றவற்றின் போது பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி நாட்டு மக்களை காக்கும் பணியில் NSG சிறப்பாக செயல்பட்டது. நாடு முழுதும் NSG படைவீரர்கள் 365 நாட்களும் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவர். நாட்டின் எல்லைப் பகுதியிலும் பயங்கரவாத செயல்களை முறியடிப்பர் என அமித்ஷா பேசினார்.